போஜா ஆன்மீக நேயர்களுக்கு ஆர்டிஎம்டி பிஏ ஈஸ்வரனின் வணக்கம். ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்துடைய அதிதேவதை பிரம்மா அல்லது கிருஷ்ணன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரோகிணி நட்சத்திரம் என்று சொன்னாலே நம்ம கிருஷ்ணனுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ளுகிற போது தாய்மாமனுக்கு ஆகாது என்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. அது பரம்பரையாக நாம் ஜோதிடத்தில் ரோகிணியில் பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுக்கு ரெமெடி வேணும் இல்லையா? அது எப்படி அந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ கிருஷ்ணருடைய தாய்மாமன் கம்சன், அவர் தான் நமக்கு 8வது குழந்தையாக வரக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா தான் கொள்ளுவார் அப்படிங்கிற அசிரி வாக்கு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி நமக்கு பிறக்கிறார், ஜெயிலில் தான் பிறக்கிறார். அங்கேருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு நமக்கு வளர்க்கப்படுகிறார். அப்போது பிறந்தது ஒரு இடம், கிருஷ்ண பரமாத்மா வளர்ந்தது ஒரு இடமாக இருக்கிறது. காரணம், சூழ்நிலைகள் அப்படி அமைந்து விட்டன. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூரில் இருப்பது மிகச்சிறந்தது. காரணம், கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது ஒரு இடமாகவும் வளர்ந்தது ஒரு இடமாக இருப்பது ஒரு காரணம். அது நமக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நன்றாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களே என்னுடைய ஜோதிட காலகட்டங்களில் பெரும்பாலும் அவர்கள் இடம் விட்டு இடம்பெயர்ந்து இருக்கிறதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். காரணம், இந்த ரோகிணியில் பிறந்தால் மாமனுக்கு ஆகாது என்ற இந்த கம்சன் தாய்மாமனை தன்னுடைய 12வது வயசில் கிருஷ்ண பரமாத்மா கொண்டதாக நாம் கதைகள் சொல்லப்பட்டு வரலாறுகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஆகவே இந்த நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் இருந்தால் பிரச்சனை ஏற்படும் என்கிறார்கள். அது தாய்மாமனுக்கு ஒரு சிலருக்கு 2 தாரம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிற போது அவர்களை ஒன்றும் செய்வதில்லை. அல்லது இந்த ஜாதகனுக்கு எப்படி கிருஷ்ண பரமாத்மா தனது 12வது வயதில் தாய்மாமனை கொன்றார் என்று சொல்லுகிறார்கள், அதே போல் அவர்களுக்கு வயது 11லிருந்து 13க்குள் இந்த ஜாதகனுக்கு வயது நடக்கும்போது அந்த தாய்மாமன் ஊரை விட்டு சென்றவன் மிகச் சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. சொந்த ஊரிலேயே இருக்கிற மாமன்கள் தான் பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்புண்டு. அது நடக்கக்கூடிய காலகட்டம் வயசு 11லிருந்து 13 வயதுக்குள் அந்த ஜாதகனுக்கு ரோகிணியில் பிறந்தவனுக்கு நடக்கிற வயதில் தாய்மாமனுக்கு பிராபலங்களை ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் நாம் இடவிட்டு இடமாறி இருப்பது மிக சிறந்தது. இந்த ரோகிணி நட்சத்திரம் என்றால் நம் ஜோதிடத்தில் ஆண் நாகம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பெரும்பாலும் நாம் இந்த ஆண் நாகத்தை பெரும்பாலும் நம் மக்கள் பெரும்பாலும் தெய்வமாக வைத்து வழிபடுகிறார்கள். பாம்பு புற்றுக்கு பால் வறுக்கிறார்கள். பாம்பை பெரும்பாலும் சிலர் அடிப்பதே இல்லை, அதை தெய்வமாக வழங்குகிறார்கள். காரணம் என்ன? கிருஷ்ண பரமாத்மனுடைய நமக்கு அவருடைய நட்சத்திரத்துக்கு ஆண் நாகமாக வருவதாகவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அப்படியானால் ஒரு வீட்டில் இந்த பாம்பு ஆண் நாக பாம்பு குடியிருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறிடுவார்கள். அது ஒரு சிலர் வீட்டில் நமக்கு அந்த பூஜை அறையில் இந்த மாதிரி பாம்புகள் தங்கி இருக்கிறதாக என்னுடைய கண்ணால் பார்த்திருக்கிறேன். ஆனால் அங்கு மல்லிகைப்பூ வாசடிக்கும். அந்த பூஜை அறையில் நீங்கள் மல்லிகைப்பூவை வைக்கவில்லை என்றாலும் அது வாசனை வருவதற்குண்டான வாய்ப்பு அந்த ஆணாக பாம்பால் அங்கே ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்போது அது அந்த நாள் எவ்வளோ நாள் வசிக்கிறதோ அவ்வளோ நாள் நம்ம செல்வாக்கு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சத்திரிய நாகம் மனிதரை கடிக்கும். அதை அந்த பாம்பு நாகப்பாம்பிலே கூடிய சத்திரிய நாகம் தான் நம்மை கடிக்கும். அது தெய்வீக நாகம் நம்மளை கடிக்காது. கோவில்களில் வீடுகளில் இருக்கக்கூடிய பாம்புகள் அது தெய்வீக பாம்பு, அது எதுவும் தொந்தரவு செய்யாது. எப்பவுமே சத்திரிய நாகத்தின் தலை பூமியை பார்த்து
நமக்கு இருக்கும். ஆனால் தெய்வீக பாம்புக்கு எக்காரணத்தை கொண்டும் தலை வானத்தை பார்த்து இருக்கும். ஏன்னால் அது கொத்தாது. கொத்துற பாம்பு தான் பூமியை பார்த்து இருக்கும். நம்ம கால் அசைவுகள் பட்டுன்னா நம்மளை கொத்தி விஷம் ஏறுகிறது. ஆகவே தான் அது அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கோவில்களில் பாம்பு இருந்தாலும் வீடுகளில் பாம்பு இருந்தாலும் அவர்கள் குற்றம் சொல்வதில்லை, அது தெய்வமாக மதித்து அதை போற்றுகிறார்கள். அதனால தான் நமக்கு புற்று வழிபாடு, நாகர் வழிபாடெல்லாம் நம் முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் உங்கள் வீட்டில் பாம்பு பூஜை அறையிலிருந்து அந்த மாதிரி மல்லிகைப்பூ வாசனை வந்தால் அதை அடித்து விட வேண்டாம். அதை நீங்கள் உங்களுக்கு அது பிரச்சனையாக இருந்தால் அது வன இலாக்காவை கூப்பிட்டு நம்ம பிடிச்சு கொடுத்துடலாம். நீங்கள் அடித்தால் அது பாவம். அப்போது எக்காரணத்து கொண்டும் இந்த ரோகிணியில் பிறந்தவர்கள் மிக சாமானியமானவர்களாக இருப்பார்கள். அவங்க எந்த ஒரு விஷயத்திலும் சீக்கிரமாக சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா கொஞ்சம் சிந்தித்து ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடியவர்கள். அவர்கள் எப்படி நமக்கு மகாபாரத்தில் சகுனி அல்ல, கிருஷ்ண பரமாத்மா தான் சகுனி என்று அறிவால் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த ரோகிணியில் மிக வலுவானவர்களாக புத்தி கூர்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு நண்பர்கள் யார் இருப்பார்கள்? நண்பர்கள் அல்லது உறவினர்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எந்த பெயருடையவர்களாக இருப்பாங்க? அவங்க யார் இருப்பாங்கன்னா நாகராஜ், நஞ்சப்பன், ரமேஷ் அல்லது ராகவன், ராகவேந்திரன், ரவிசங்கர், இந்த மாதிரி பெயருடையவர்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் உறவினர்களில் கட்டாயம் இருப்பார்கள். பெண் நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கிறதுக்கு, என்ன பெயருடையவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமத்ரா, ஜோதிமணி, சுமதி, மல்லிகா, மஞ்சு, மாதவி, மணி, இந்த பெயருடையவர்கள் உங்கள் உறவினர்களாக இருப்பார்கள். இருந்தால் அவரோடு நாம் பழகினால், பழக்கப்பட்டினால், உறவு ஏற்படுத்தி கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திர திதி தேவதையாக வரக்கூடியது யாருன்னா பிரம்மான்னு சொன்னோம். அப்போ இந்த பிரம்மாவை மார்கழி மாதம் வரக்கூடிய சுக்லபட்சம் வளர்பறையில் திரியோதசி அன்று பிரம்மாவை வணங்கவும் அவர்களது தலையெழுத்து மாறும் நன்மை உண்டாகும். அல்லது ராதாகிருஷ்ணனை வழிபாடு செய்யலாம். ராதாகிருஷ்ணன் நமக்கு இருக்கும். அப்போ நம்ம பிரம்மாவை தரிசனம் பண்ணோம்னா திருப்பட்டூரில் பிரம்மா கோயில் இருக்கிறது. அதே மாதிரி திருச்சி, நாமக்கல் டு திருச்சி போகிற வழியில் உத்தமர் கோவிலில் பிரம்மா இருக்கிறார். அதனால் பிரம்மாவை தரிசனம் பண்ணலாம். பிரம்மா இல்லை என்றால் நீங்கள் ராதாகிருஷ்ணனை தரிசனம் பண்ணினால் உங்களுக்கு வருடம் ஒரு முறை மார்கழியில் வரக்கூடிய திரியோதசி திதியில் நீங்கள் சிறப்பாக போய் தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் நீங்கள் வருடம் ஒரு முறை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் தகப்பனால் பிரயோஜனம் ஏற்படுவதில்லை. அவங்களால பயன் எது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அப்போது ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு தகப்பன் இருந்தால் இந்த ஜாதகனுக்கு பிரயோஜனம் எல்லாம் போயிடும். ஒரு சிலருக்கு தகப்பனே இல்லாமல் போய்விடுகிறார்கள். அது ஒன்று காரணம். இவங்க என்ன பண்ணணும்னா பழைய பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியே வாழ்ந்தாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணவரம் தான் பிறந்தது ஒரு இடம், வாழ்ந்தது ஒரு இடம் என்று இருப்பதால் நீங்கள் உங்கள் பிறந்த இடத்தை விட்டு அந்நிய இடத்தில் குடியிருந்து வாழ்ந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு ஆலயம் இது. அந்த ஆலயத்தை வழிபட்டால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான பலன்களை தரக்கூடியது யாருன்னா ஸ்ரீ ரங்கநாதர். அப்போது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நமக்கு சைன கோலத்தில் இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதரை நீங்கள் தரிசனம் செய்தால் உங்களுக்கு முன்னேற்றம், முயற்சி எடுப்பதெல்லாம் நடக்கும் என்று கட்டாயம் நீங்கள் நம்பலாம். சென்று வார்கள், தெரிந்து கொள்ளலாம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவகிரகத்தில் வழங்கக்கூடியதுன்னா ராகு பகவானை தரிசனம் பண்ணலாம். ஏன்னா ராகு பகவான்னா நம்ம பாம்பு இல்லையா, அதனால் நவகிரகத்தில் ராகு பகவானையும் நமக்கு திருநாகேஸ்வரம் நாகநாத சாமியை தரிசனம் செய்யலாம். அடுத்தது உங்களுக்கு இந்த நோய் நொடிகள், பீடை பிரச்சனைகள் அப்படி வந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நாம் பார்க்கிற போது நீங்கள்
உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயங்களை பார்க்கிற போது நமக்கு பார்வதி தேவியை தரிசனம் செய்தால் சிறப்பாக இருக்கும். சிவனுடைய மனைவி பார்வதி தேவியை நீங்கள் திருமணம் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு போய் வரலாம், அல்லது பார்வதி படத்தையே வைத்து நாம் வழிபாடு செய்யலாம், அல்லது எலுமிச்சைக்கனியை எந்த கோயிலுக்கு சென்றாலும் நீங்கள் எலுமிச்சைக்கனியை இறைவன் திருப்பாதங்களில் வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் சர்பத்து போட்டு குடிக்கலாம், அல்லது வாசல்படி கட்டலாம் என்று சொல்லுகிறேன். இதை கட்டாயம் கடைபிடியுங்கள். வருஷம் ஒரு முறை மார்கழியில் வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் பிரம்மாவை அல்லது ராதாகிருஷ்ணனை தரிசனம் செய்யுங்கள். அடிக்கடி நீங்கள் மாதந்தோறும் போகக்கூடிய கோவில் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்கிற போது உங்களுக்கு அல்லல் நீங்கி துயரம் நீங்கி வாழ்க்கையில் சம்பாதித்து முயற்சி செய்தால் உங்களால் முடியாது எதுவுமில்லை என்ற நிலை வரும். வாழ்க வளமுடன்.